அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? மினி பொடி இட்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த இட்லியில் மினி தட்டு இருந்தால் பார்த்துக்குங்க. இல்லாட்டி நீங்கள் இட்லியிலே அந்த பெரிய தட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஊற்றி நீங்கள் மினி இட்லி ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இட்லி பொடி கொஞ்சம் போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருக்க பொடியை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு நம்பர் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இட்லி பொடி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இட்லி பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த இட்லி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு மேலே கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.